குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம மெக்கானிக்ஸ் பேப்பரில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஸ்டாட்டிக்ஸ் சாப்டரில் ரிசல்டன்ட் ஆஃப் த்ரீ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் இன் த பாயிண்ட் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆக்டிங் அட் எ பாயிண்ட் இந்த செக்ஷனில் உள்ள ப்ராப்ளம்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய மொதல் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா வந்து ஏபிசி இஸ் எ ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஜிங்கிறது வந்து சென்ட்ராய்டு அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. பிங்கிறது வந்து எனி பாயிண்ட் ஆஃப் த triangle அப்படின்னா show that the resultant of the forces represented by PA, PB, PC இது வந்து 3 times PG அப்படிங்கிறத வந்து சொல்லணும். and find the position of P if the forces are in equilibrium. இது ஈக்குலிபிரியமில் இருந்துச்சு அப்படின்னா அதனோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, இதுக்கு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கிறத வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓங்கிறத வந்து பேஸ் பாயிண்ட் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். பிபி எனி பாயிண்ட் இந்த பிளேன் அண்டு ஜிங்கிறத வந்து சென்ட்ராய்ட் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து இப்படி வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஒரு டாட்டர்டு லைன்ஸாக, அதாவது ஏஓ ஏபிஜி அப்படிங்கிறது. ஸோ இப்படி கன்சிடர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்போ பிஏவை வந்து நம்ம என்ன சொல்ல முடியும்? பிஜி ப்ளஸ் ஜிஓ ப்ளஸ் ஓஏ அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லிக்கலாம். பிஏவை வந்து பிஏ இஸ் நத்திங் பட் பிஜி ஜிஓ ஓஏ அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? லைக் வைஸ் பிபியை வந்து நம்ம என்னென்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து எழுதிக்கிடுவோமா? பிஏங்கிறது வந்து பிஜி ஜிஓ ஓஏன்னு எழுதலாம். பிபிங்கிறத வந்து பிஜி ஜிஓ ஓபி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். பிசிங்கிறத வந்து பிஜி ஜிஓ ஓசி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா பிஏ ப்ளஸ் பிபி ப்ளஸ் பிசி என்னது கிடைக்கும் அப்படின்னா இது மூணையும் ஆட் பண்ணால் 3 times பிஜி, இது மூணையும் ஆட் பண்ணால் 3 times ஜிஓவா. அப்போ 3 times பிஜி 3 times ஜிஓ ப்ளஸ் ஓஏ ப்ளஸ் ஓபி ப்ளஸ் ஓசி அப்படின்ட்டு கிடைக்கும். பட் ஓஏ ப்ளஸ் ஓபி ப்ளஸ் ஓசி இஸ் நத்திங் பட் 1/3 times ஓஜி அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ பிஏ ப்ளஸ் பிபி ப்ளஸ் பிசிங்கிறது 3 times பிஜி ப்ளஸ் 3 times ஜிஓ ப்ளஸ் 3 times ஓஜி அப்படின்ட்டு எழுதிடலாம். ஆனால் 3 times ஜிஓவை மைனஸ் 3 times ஓஜின்னு எழுத முடியுமா? 3 times ஓஜி அப்படின்ட்டு எழுதலாம். ஸோ ஓஜி கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3 times பிஜி அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? அப்போ பிஏ ப்ளஸ் பிபி ப்ளஸ் பிசி வந்து 3 times பிஜி அப்படின்ட்டு கிடைக்குது. திஸ் பிகம்ஸ் 0, ஏன்னா அது வந்து சென்ட்ராய்டு அப்படிங்கிறதுனால. ஹென்ஸ் த ஃபோர்ஸஸ் ஆர் இன் ஈக்குலிபிரியம் அப்படின்ட்டு சொல்லலாம். வென் பி கோயின்சைடு வித் த சென்ட்ராய்டு ஆஃப் ஜி. ஜி வந்து சென்ட்ராய்டோட கோயின்சைடு ஆகும்போது அந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா ஏபிசி இஸ் எ ட்ரையாங்கிள் டிஇஎஃப் ஆர் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைட்ஸ் ஏ. ஃபோர்ஸஸ் ரெப்ரசன்டட் பை ஏடி 2/3 BE and 1/3 CF act on the particle at the point where AD and BC meets. Show that the resultant is represented in magnitude and direction by 1/2 AC and the line of action divides BC in the ratio 2:1 அப்படிங்கிறத வந்து சொல்லணும். சரி, ABC is a triangle and DEF are the midpoints of ABC is a triangle and DEF are the midpoints அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஃபோர்ஸஸ் ரெப்ரசன்டட் பை ஏடி. ஃபோர்ஸஸ் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா ஏடி அப்படின்னும் 2/3 BE அப்படின்னும் 1/3 CF அப்படின்னும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம் ஆன் ஏ பார்ட்டிக்கல் வேர் ஏடி அண்ட் பிஇ மீட்.
அப்படின்னா அதனோட ரிசல்டன்ட் வந்து 1/2 AC அப்படிங்கிறத தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? சரி. ஸோ இதில் சின்ஸ் D இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் BC, ஸோ Dங்கிறது வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் BC அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன தெரியும், AD இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் AB ப்ளஸ் AC அப்படின்னு தெரியும்ல மிட் பாயிண்ட் ஃபார்முலாலேருந்து. அப்போ ADயை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 1/2 ஆஃப் AB ப்ளஸ் AC அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ரிசல்டன்ட் பார்க்கணும். ஸோ ரிசல்டன்ட்டு தான் வந்து நமக்கு என்னது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வந்து AD 2/3 BE ப்ளஸ் 1/3 CF அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. D வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபிங்கிறதுனால ஏடியை வந்து எப்படி எழுதிக்கிறோன்னா 1/2 ஆஃப் ஏபி ப்ளஸ் ஏசின்னு எழுதிக்கிறோம். ஈங்கிறது வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி தானே. ஈங்கிறது வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி அப்படிங்கிறதுனால பிஇயை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 1/3 ஆஃப் BA ப்ளஸ் BC அப்படின்ட்டு எழுதிக்கலாம். லைக்வைஸ் CFங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் AB அப்படிங்கிறதுனால திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/3 ஆஃப் CA ப்ளஸ் CB அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் தான் வந்து நம்ம அதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம் இந்த ஈக்குவேஷனில். ஸோ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா AD ப்ளஸ் 2/3 BE ப்ளஸ் 1/3 CF இருந்துச்சு. ஏடிக்கு பதிலாக 1/2 ஆஃப் ஏபி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் 2/3 இன்ட்டு பிஇக்கு பதிலாக 1/2 ஆஃப் பிஏ ப்ளஸ் பிசி ப்ளஸ் 1/3 இன்ட்டு 1/2 ஆஃப் சிஏ ப்ளஸ் சிபி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். எழுதுனதுக்கப்புறம் இதில் வந்து இந்த 2 மட்டும் கேன்சல் ஆகும். இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா AB is nothing but BA is nothing but minus AB. அது மாதிரி CB is nothing but minus BC. இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ரீப்ளேஸ் பண்ணோன்னா நம்ம 1/2 ஆஃப் AB ஏசிக்கு பதிலாக மைனஸ் சிஏன்னு போட்டுக்கலாம். 2 கேன்சல் ஆனதுனால 1/3 ஆஃப் இங்கேயும் மைனஸ் ஏபி ப்ளஸ் பிசி அப்படின்ட்டு போட்டுக்கலாம். ப்ளஸ் 1/6 ஆஃப் சிஏ மைனஸ் சிபி அப்படின்ட்டு எழுதிக்க போகிறோம். ஸோ இப்படி எழுதியாச்சுன்னா நம்ம உள்ளே வந்து மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 1/2 ஏபி மைனஸ் 1/2 சிஏ மைனஸ் 1/3 ஏபி. ஸோ இப்படி வந்து நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஃபார்முலாவை அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ இப்படி பண்ணாமல் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஏபியை வந்து ஃபஸ்ட்டு காமனாக எடுப்போம். ஏபியை காமனாக எடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு 1/2 இருக்கும், அதில் வந்து ஒரு 1/3 இருக்கும். ப்ளஸ் பிசியை காமனாக எடுத்தால் 1/2 எதில் இருக்குன்னா இதில் 1/2, இதில் 1/3. ஓகேவா? அதுக்கப்புறம் பிசியை காமனாக எடுத்தோம் அப்படின்னா இதில் 1/3 இருக்கும், இதில் 1/6 இருக்குமா. ஸோ பிசியை காமனாக எடுத்தோம் அப்படின்னா நம்ம எப்படி எழுத முடியும், 1/3 மைனஸ் 1/6 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இது ஆக்சுவலாக பிசி. ப்ளஸ் சிஏவை இதை மாதிரி காமனாக எடுத்தோம் அப்படின்னா சிஏவை காமனாக எடுக்கும்போது நமக்கு இதில் வந்து ஒரு 1/2 அப்படிங்கிறது இருக்கும், இதில் வந்து ஒரு 1/6 இருக்கும். ஓகேவா? அந்த 1/2 மைனஸ் 1/2 ப்ளஸ் 1/6 அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் இருக்கும். அதை தான் வந்து நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ நான் எப்படி எழுதியிருக்கிறேன்னா ஏபிக்குள்ளே 1/2 மைனஸ் 1/3ன்னு எழுதியிருக்கிறேன். பிசிக்குள்ளே 1/3 மைனஸ் 1/6ன்னு எழுதியிருக்கிறேன். சிஏக்குள்ளே மைனஸ் 1/2 ப்ளஸ் 1/6ன்னு எழுதியிருக்கிறேன். அப்போ ஏபிக்குள்ளே 1/6, பிசிக்குள்ளேயும் 1/6, சிஏக்குள்ளேயும் வந்து ஒரு சிஏக்குள்ளே ஆக்சுவலாக சிஏ சிம்ப்ளிஃபை ஆனால் என்னது வரும், -3 ப்ளஸ் 1/6னா -2/6ன்னு இருக்குமா. ஸோ -2/6ல் நான் 1/6 மட்டும் ரிமைனிங் எடுக்கிறேன். அப்போ ரிமைனிங் 1/2 ஏசி அப்படிங்கிறத வந்து நம்ம அப்படியே வச்சுக்கணும்.
ஓகேவா. ஸோ அப்போது இதில் 1/6 அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ அது போக ஒரு 1/2 ஏசி அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் இருக்கும். 1/2 ஏசி அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போது 1/6 நான் காமனாக எடுத்துட்டேன்னா ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ப்ளஸ் 1/2 ஏசி அப்படிங்கிறது ரிமைனிங் இருக்கும். ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இஸ் நத்திங் பட் 0. அப்போ ரிசல்டண்ட்டோட ஆன்சர் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 1/2 ஏசி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ ரிசல்டண்ட்டை வந்து நான் 1/2 ஏசி அப்படிங்கிறது தானே வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரூவ் ஆகும். தஸ் த ரிசல்டண்ட் இஸ் 1/2 ஏசி which is parallel to the sides AC and passes through the centroid which is the meeting point of the medians AD and BE. Let the resultant intersect BC at the point P. Let the resultant intersect BC at the point P such that GP is parallel to AC அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம். அப்போ நமக்கு ஜாமெட்ரிலேருந்து நமக்கு தெரியும் BP divided by PC is equal to PG divided by GE which is equal to 2/1 அப்படிங்கிறது வந்து ஜியாமெட்ரிக்கல் கான்செப்ட்லேருந்து நமக்கு தெரியும். ஸோ அதனால ரேஷியோவை வந்து நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா வந்து 2:1 அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லிடலாம். ஏன் 2/1 போடுறோங்கிறதுக்கு இங்கே ரீசன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஜி இஸ் டு ஜிஇ தான் வந்து 2:1. இதனோட வேல்யூ 2:1ங்கிறதுனால பிபிபிசியோட வேல்யூவும் ஆட்டோமேட்டிக்காக 2:1 அப்படின்ட்டு கிடச்சிடும். ஸோ அந்த ரேஷியோவை வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா 2:1 அப்படின்ட்டு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் 5, 6, 7 நான் ஸ்கிப் பண்ணுறேன். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிடையாது, கொஞ்சம் வேகாக இருக்கும். ஸோ டேரெக்டாக நெக்ஸ்ட்டு செக்ஷனில் போகலாம். நெக்ஸ்ட்டு செக்ஷனுங்கிறது என்னது அப்படின்னா ரிசல்டன்ட் ஆஃப் செவரல் ஃபோர்ஸஸ். அதாவது 2 ஃபோர்ஸஸ் பார்த்துட்டோம், 3 ஃபோர்ஸஸ் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிசல்டன்ட் ஆஃப் செவரல் ஃபோர்ஸஸ். இதுதான் வந்து இந்த செக்ஷன். ஓகேவா. ஸோ இந்த செக்ஷனில் உள்ள எக்ஸாம்பிள் தான் வந்து நம்ம டேரெக்டாகவே வந்து பார்க்க போகிறோம். ஸோ புக் ஒர்க் வந்து நமக்கு தேவை. புக் ஒர்க் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டு ஃபைண்ட் த ரிசல்டன்ட் ஆஃப் த கோப்ளேனார் ஃபோர்ஸஸ் யூஸிங் த காம்பனன்ட்ஸ். அது வந்து ஜென்ரலைஸ்டு கேஸாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக எக்ஸாம்பிளுக்கு போகலாம். ஸோ எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா வந்து 5 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் எ பாயிண்ட் are represented in magnitude and direction by the line joining the vertices of any pentagon to the midpoint of their opposite sides. Show that they are in equilibrium அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும். ஸோ 5 ஃபோர்ஸஸ் இருக்குது, ஆக்டிங் அட் எ பாயிண்ட், ஒரே பாயிண்டில் வந்து ஆக்ட் ஆகுது. அது ரெப்ரசன்டட் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் பை த லைன்ஸ் ஜாயினிங் த வெர்டிசஸ் ஆஃப் எனி பென்டகன். ஸோ பென்டகன் ஷேப்பை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். பென்டகன் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு, 5 சைட்ஸ் உள்ள ஒரு ஷேப்பு. ஸோ அந்த ஷேப்பை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதில் ஒரே பாயிண்ட்லேருந்து 5 ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த 5 ஃபோர்ஸஸும் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஏபிசிடிங்கிறது தான் வந்து பென்டகன் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஏ டேஷ், பி டேஷ், சி டேஷ், டி டேஷ், இ டேஷுங்கிறது வந்து சைட்ஸ் ஆப்போசிட் டு ஏபி அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராமில் தெரியும், ஏக்கு ஆப்போசிட்டாக ஏ டேஷ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதை மாதிரி பிக்கு ஆப்போசிட் வந்து பி டேஷ் அப்படின்ட்டு எடுக்க போகிறோம். சிக்கு ஆப்போசிட்டை வந்து சி டேஷ் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். டிக்கு ஆப்போசிட்டை வந்து டி டேஷ் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இக்கு ஆப்போசிட்டை வந்து நம்ம இ டேஷ் அப்படின்ட்டு எடுக்க போகிறோம். ஓகேவா. சரி, சச் தட் ஏபிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஏ, பிசிங்கிற டிஸ்டன்ஸ் பி, சிடிங்க வந்து சி, இது வந்து டி, இது வந்து இ, அதையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து 5 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் எ பாயிண்ட்டு ஒரே பாயிண்டில் வந்து ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சம் ஆஃப் தீஸ் ஃபோர்ஸஸ் வந்து 0. அதனால ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி ப்ளஸ் இ ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். ஓகேவா. ஸோ இது சொல்லியாச்சு அப்படின்னா இப்போ ஏ டேஷ் இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஏ டேஷ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஏ டேஷ் தானே நம்ம பார்க்கணும். ஸோ ஏ டேஷ் பார்த்தோன்னா ஏ டேஷுங்கிறது வந்து இது. ஓகேவா.
ஸோ ஏ டேஷ் இது அப்படின்னா அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும், இந்த மொத்த பகுதி வந்து சி அப்படின்னா இந்த ஒரு பகுதி மட்டும் c/2 அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ ஏ டேஷ் இஸ் நத்திங் பட் நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா இது ஏ இது பி, இந்த பகுதி வந்து c/2, அதனால இது a + b + c/2 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பி டேஷ் பார்க்கணும். பி டேஷ் எங்கேது இருக்குது அப்படின்னா பி இங்கே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பி டேஷ் இங்கே வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மொத்த பகுதி வந்து டி அப்படின்னா இந்த பகுதி மட்டும் d/2 அப்படின்ட்டு வரும். ஸோ இது வந்து பி, இது வந்து சி, இது வந்து d/2வா. அப்போ பி டேஷ் வந்து b + c + d/2 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா. லைக்வைஸ் நம்ம எல்லாத்தையுமே வந்து எழுதணும். ஏ டேஷுங்கிறது வந்து a + b + c/2, பி டேஷுன்னா b + c + d/2, சி டேஷ்னா c + d + e/2, டி டேஷ்னா d + e + a/2, இ டேஷ்னா e + a + b/2 அப்படின்ட்டு வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு என்னது கிடைக்கும்னா ஏ 2 டைம்ஸ் இருக்குது, பி 2 டைம்ஸ் இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது, இ இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் a + b + c + d + e கிடைக்கும். அது தவிர ஒரு இது எல்லாமே வந்து half இருக்குது, a + b + c + d + e அப்படிங்கிறது. ஸோ 1/2 ஆஃப் a + b + c + d + eன்னு இருக்குது. ஓகேவா. அப்போ இது ரெண்டுத்துலேருந்து நம்ம என்ன செய்யலாம்னா a + b + c + d காமனாக எடுக்கலாம். அப்போ a + b + c + d + e காமனாக எடுத்தால் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் 2 இருந்தது, ரெண்டாவது ப்ராக்கெட்டில் 1/2 இருந்தது. அப்போ 5/2 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ 5/2 ஆஃப் a + b + c + d + e. ஆனால் இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லியிருந்தோம்னா 0ன்னு சொல்லியிருந்தோம். அப்போ மொத்த ஆன்சருமே எனக்கு என்னவாயிரும் அப்படின்னா வந்து 0 அப்படின்ட்டு ஆயிடும். ஸோ ஆன்சர் வந்து 0ன்னு ஆகிறதுனால இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லிடலாம்னா வந்து ஈக்குலிபிரியம் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஓகேவா. இதுதான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து E is the midpoint of the side CD of a square ABCD. Forces 16, 20, 4√5, 12√2 acting along AB, AD, EA, CA அப்படின்னா show that they are in equilibrium அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும். ஓகேவா. ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க. இப்போது ஏங்கிறத தான் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா ஆரிஜின் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். இப்போ ஏபிங்கிறது ஆக்ட்ஸ் அலாங் டைரக்ஷன் ஐ அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அதை மாதிரி ஏடிங்கிறது வந்து ஆக்ட்ஸ் அலாங் டைரக்ஷன் ஜே அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃபோர்ஸஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ் அலாங் ஏபி, ஃபோர்ஸ் அலாங் ஏபி தான் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோர்ஸஸ் வந்து 16 கொடுத்துருக்காங்களா ஏபியில். அப்போ இதை வந்து 16I அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ் அலாங் ஏடி, ஃபோர்ஸ் அலாங் ஏடி அப்படின்ட்டு பார்த்தோன்னா ஏடியில் வந்து 20ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதை வந்து நம்ம 20J அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். இதுக்கப்புறம் இஏசிஏ கண்டுபிடிக்கணுமா. அப்போது ஃபோர்ஸ் அலாங் இஏ இதை கன்சிடர் பண்ணலாம். இப்போ டயக்ராம்லேருந்து பார்த்தோன்னா ஈங்கிறது வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் சிடி அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுமா. சரி, வேர் டிங்கிற பாயிண்ட் என்னது அப்படின்னா 0, A
சிங்கிற பாயிண்ட் வந்து ஏ கமா ஏ. இதை நம்ம இமேஜின் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் அந்த எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் வச்சு. அப்போ ஈங்கிற பாயிண்ட் வந்து உங்களுக்கு மிட் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால அது எப்படி இருக்கும், 0 + a/2 கமா a + a/2 அப்படின்ட்டு இருக்கும். அப்போ ஈங்கிறது என்னது அப்படின்னா a/2 கமா a அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ ஈங்கிறது வந்து a/2 கமா a. ஓகேவா? அப்போ ஏங்கிற பாயிண்ட் இது ஆரிஜின் நம்ம முதலே சொல்லியிருந்ததுனால அது 0, 0. ஈங்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம a/2 கமா a அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். அப்போ ஏவை வந்து என்னது வரும் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் இதனோட ரிவர்ஸில் எழுதுவோம். ஓகேவா? 0, 0 மைனஸ் a/2 கமா a அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 மைனஸ் a/2 வந்து மைனஸ் a/2, 0 மைனஸ் a வந்து மைனஸ் a அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஏங்கிறது இது அப்படின்னா அப்போது ஃபோர்ஸ் அலாங் இஏ எப்படி எழுத முடியும் அப்படின்னா மைனஸ் a/2 மைனஸ் a இன்ட்டு ஐ வெக்டர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். சாரி, இப்படி எழுத முடியாது. நமக்கு பாயிண்ட் வந்து என்னது கிடச்சிதுன்னா மைனஸ் a/2 கமா மைனஸ் ஏன்னு கிடச்சிதா. அப்போ ஃபோர்ஸ் வந்து என்னது அப்படின்னா மைனஸ் a/2 ஐ வெக்டர் மைனஸ் a இன்ட்டு ஜே வெக்டர் அப்படின்ட்டு எழுதுவோம். இப்போ இதுலேருந்து ஏவை காமனாக எடுத்தால் தான் மைனஸ் 1/2 இன்ட்டு ஐ வெக்டர் மைனஸ் ஜே வெக்டர் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? அப்போது இதனோட யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ யூனிட் வெக்டருங்கிறது என்னது அப்படின்னா அதுதான் இந்த மைனஸ் 1/2 இன்ட்டு ஐ வெக்டர் மைனஸ் ஜே வெக்டர் இன்ட்டு ஏ. ஓகேவா? இப்போது யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கணும். எதுக்கு அப்படின்னா வந்து இஏக்கு. ஓகேவா? ஸோ யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அதனோட ப்ராக்கெட்டில் உள்ள அதாவது மைனஸ் 1/2 ஐ வெக்டர் மைனஸ் ஜே வெக்டர் இன்ட்டு ஏன்னு இருந்துச்சா. அப்போ மைனஸ் 1/2 ஐ மைனஸ் ஜே டிவைடட் பை ரூட் ஆஃப் 1/2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து யூனிட் வெக்டர். ஸோ இது வந்து மைனஸ் 1/2 ஐ மைனஸ் ஜே டிவைடட் பை ரூட் ஆஃப் 1/4 ப்ளஸ் 1 வந்து 5/4 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ நியூமரேட்டரை இப்படி வந்து நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ மைனஸ் ஐ மைனஸ் 2ஜே டிவைடட் பை 2 மொத்தமாக டிவைடட் பை ரூட் ஆஃப் 5/4ன்னு இருக்கும். அப்போ இதை வந்து ரூட் 5/2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ரூட் 5/2 அப்படின்ட்டு எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா I minus 2 plus 2j வா 4√5 வா. இந்த இதில் பாருங்கள், இந்த டேர்ம் தானே. சரி, ஸோ இதை வந்து அவங்க அப்படியே வச்சுருக்குறாங்க. ஓகேவா? 2/√5 அப்படிங்கிறது ஐ வெக்டர். அதாவது நமக்கு என்னது இருந்தது அப்படின்னா மைனஸ் 1/2 ஐ மைனஸ் ஜே டிவைடடு பை ரூட் ஆஃப் 5/4 அப்படின்ட்டு இருந்தது. அப்போ மைனஸ் 1/2 ஐ மைனஸ் ஜே ரூட் 5/4ங்கிறது வந்து ரூட் 5/2. அப்போ இது வந்து மைனஸ் 1/2 ஐ மைனஸ் ஜே இன்ட்டு 2/√5 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை தான் அவங்க இந்த இடத்துல வந்து எழுதி வச்சுருப்பாங்க. சரி, இது ஃபோர்ஸ் அலாங் இஏக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் அலாங் சிஏ பார்ப்போமா? ஸோ ஃபோர்ஸ் அலாங் சிஏ பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ் அலாங் சிஏ பார்க்கணும்.
சிஏ பார்த்தோன்னா டயக்ராம்லேருந்து நம்ம முதல்ல என்ன சொல்லியிருந்தோம்னா சிங்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம ஏன்னு சொல்லியிருந்தோம். ஏங்கிற பாயிண்ட்டை வந்து 0,0 அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். அப்போ சிஏன்னா நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூவை போடணும், மைனஸ் சியோட வேல்யூவை போடணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ இது வந்து -a, -a அப்படின்ட்டு கிடைக்கும். சிஏ வந்து -a, கிடைச்சிது அப்படின்னா டைரக்ஷனை வந்து எப்படி எழுதலான்னா -i × a -j × a அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ இதுலேருந்து ஏவை காமனாக எடுத்தால் -i -j × a அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ யூனிட் வெக்டர் தேவை அப்படின்னா அது என்னது, -i -j டிவைடட் பை √1² + 1². அப்போ -i -j பை √2 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படி கிடச்சிது அப்படின்னா இப்போ எல்லா ஃபோர்ஸஸையும் நம்ம சம் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் அலாங் ஏபியோட ஃபோர்ஸ் தான் வந்து நம்ம என்னென்னு எழுதி வச்சுருந்தோன்னா 16I அப்படின்ட்டு வச்சுருந்தோம். அடுத்தது வந்து ஃபோர்ஸ் அலாங் ஏடிக்கு வந்து 20 அப்படின்ட்டு வச்சுருந்தோமா, 20J அப்படின்ட்டு. அடுத்தது ஃபோர்ஸ் அலாங் இஏக்கு இப்போ என்னது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து அந்த சைடில் வந்து 4√5 ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனோட யூனிட் வெக்டார் தான் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்னா -1/2 I வெக்டார் -j வெக்டார் × 2/√5 அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ அதை வந்து இங்கே எழுதிக்கலாம். அடுத்தது ஃபோர்ஸ் அலாங் சிஏ பார்க்கணும். சிஏல வந்து கொஸ்டினில் என்னது கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12√2 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. நம்ம -i -j பை √2 வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். ஸோ அதையும் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறோன்னா வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சம் பண்ணணும். ஏபி + ஏடி + இஏ + ஏசி, அதுதான் வந்து நமக்கு ஃபைனல் ரிசல்டன்ட்டு. ஸோ இதில் இந்த √2 கேன்சல் ஆகிரும். மைனஸை வந்து நம்ம காமனாக வெளியில் எடுக்க முடியும். ஸோ அப்போ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 16I + 20J -4√5 அப்படின்ட்டு போட்டோம் அப்படின்னா I + 2J / 2 × 2/√5 அப்படின்ட்டு போட முடியும். லாஸ்ட்டில் √2 கேன்சல் ஆனதுனால -12 × I + j அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா இந்த 2 கேன்சல் ஆயிரும், இந்த √5 கேன்சல் ஆயிரும். ஸோ மல்டிபிள் பண்ணோன்னா 16I + 20J, 4 வெளியில் இருக்குதா, அப்போ -4I -8J -12I -12J அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்போ லைக் டேர்ம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 16 -12 வந்து +4 +4 -4 வந்து 0 அப்படின்ட்டு ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 20 -8 வந்து 12 12 வந்து 0ன்னு ஆகிடும். அப்போ மொத்த ஆன்சர் எனக்கு = 0 அப்படின்ட்டு கிடச்சிருது. 0ன்னு கிடச்சிதுன்னா அதுதான் வந்து ஈக்குலிபிரியமோட கண்டிஷன். தேர்ஃபோர் the 3 forces are in ஈக்குலிபிரியம் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ இந்த ப்ராப்ளமில் அந்த 5 ஃபோர்ஸஸுமே வந்து ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இதோட வந்து நமக்கு இந்த ஃபோர்ஸஸ் அப்படிங்கிற இந்த சாப்டர் முடியுது. இது ஃபஸ்ட்டு யூனிட்டோட ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது. செகண்ட் ஹாஃப் வந்து ஈக்குலிபிரியம். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.